நாகராஜ், அது இங்கே தமிழ்நாட்டினுடைய நடைமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஏன் தமிழ்நாட்டினுடைய நடைமுறையை நீங்கள் சீர்குலைக்கணும்? இன்னொன்று தமிழ்மணி சார் சொல்கிறதுல நுட்பமான பாயிண்ட் வந்து உங்களுடைய வேலை என்னங்க, அதை செய்யலாம்ல. ஒன்று சட்டமன்றத்துக்கு வந்து முதல் உரையை தொடங்கி வைக்கணும், அது ஒரு நடைமுறை, அதையும் செய்ய மாட்டேன்றாரு. கோப்புகள் மீதான கையெழுத்து, அதையும் செய்ய மாட்டேன்றாரு. அக்ரெசிவாக எதிர்க்கிறது மட்டுமே ஆளுநருக்கு வேலையா? அது கட்சிகள் இருக்கிறாங்களே, அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, அந்த ரோலை ஏன் ஆளுநர் எடுக்கிறார்? அதுக்கான அவசியமே அவருக்கு? ஆளுநர் வந்து அரசியல் செய்கிறாரு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாகவே எல்லாருமே வச்சிட்ருக்காங்க. இது வந்து இப்போ இல்லை, குறிப்பாக காங்கிரஸ் பீரியட்லேருந்து, அதாவது எந்த சென்ட்ரல் அத்தாரிட்டி, சுப்ரீம் கோர்ட்டு, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இது கூட கொண்டு வந்துட்டாங்க, இந்த தணிக்கை வாரியத்தை கூட கொண்டு வந்துட்டாங்க. எந்த சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்தாலும், கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி வந்தாலும், அவங்க எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, எங்களை வஞ்சிக்கிறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க, ஆர் எங்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி பல கொஷின்ஸ் வந்து இப்போ எல்லாருமே வச்சிட்ருக்காங்க. இன்றைக்கு ஆளுநர் செய்தது கான்ஸ்டியூஷனலி ரைட்டாக ராங்கா, அவருக்கு அது உரிமை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பாயிண்டில் வரலாம். அவருக்கு இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது, வாக் ஆஃப் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, அவரோட உரிமைக்குள்ளே தான் அவர் ப்ளே பண்ணுறார், அதில் எந்த தப்பும் இல்லை, ரைட். ஆனால் ஒவ்வொரு முறையும் இது பண்ணும்போது தான் இங்கே வந்து பப்ளிக்கிட்ட ஒரு பெரிய கொஸ்டின் வருது. ஏன் அப்படின்னா, சார்ந்து செயல்படுறது அப்படின்றது இந்திய அரசியலில் வந்து ஒரு, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படி தான் இருக்குது, ஒருவர் சார்ந்து போகிறது தான். இப்போது ஆளுங்கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் சார்ந்து போனால்னா அது ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லது, முதலமைச்சரும் கவர்னரும் சார்ந்து போனால் தான் அது இந்த ஸ்டேட், அது ஒரு ரிலேஷன், இந்த கார்டினல் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது நல்லது. பட் டே ஒன்லேருந்தே இது ஃப்ரிக்ஷனலாக போயிட்டுருக்கு. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்மணி சார், சார்ந்து போகிறது தானே, தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் வந்து பேரவை நிகழ்வை தொடங்கி வைக்கணுன்றது சார்ந்து போகிறது சார். ஆனால் எந்த இடத்துட்டையாவது ஆளுநருடைய மாண்பையோ சிதைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பா திமுக அரசாங்கம்? 2022 அவரோட உரையை அவர் நிகழ்த்தினார். எனக்கு தெரிஞ்சு 2022 எழுதி கொடுத்தது அப்படியே நிகழ்த்தினார். 23, 24, 25 தான் வந்து இட் ஹஸ் பீன் பொலிட்டிசைஸ். இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் இட் ஹஸ் பீன் பொலிட்டி. 23 பண்ணிட்டா வந்து இப்போ இது பண்ணார், 24, 25 இப்போ 3வது முறை, 26 தான் அது பொலிட்டிசைஸ். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னே அதுக்கான வீடியோ ரெக்கார்டு இல்லை. இல்லை, அவர் டேட்டா சொல்றாரு, இல்லை வீடியோ ரெக்கார்டு இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நடந்ததுல வந்து அவர் அங்கே என்ன நடந்ததுன்றத ஆளுநர் பட்டியலாக வெளியிடுறாரு. அவ்வளோ அடுக்கடுக்கான முதலமைச்சர் இடத்துல பேசுறார். பேசும்போது மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, யாருக்காவது அந்த தைரியம் வருமா? வராதே, ரைட்? தமிழ்நாடு என்ன பேசினாரு? இன்ஃபேக்ட் இல்ல, ஒரு நான் சொல்றேன், ஆளுநர் மைக் ஆஃப் பண்ண, இல்ல புரியுது, ஆளுநர் ஆர் என் ரவி மைக் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன கருத்து பேசுறப்ப அவர் ஆஃப் பண்ணாரு? 9:50 உள்ள அதுக்குதான் வந்து 10 மணிக்கு ஆரம்பிக்குது, 10 நிமிடம் கூட இல்ல, உடனே வந்துடுறாரு. அதுக்குதான் இந்த அரசாங்கம் வந்து இன்னைக்கு பாருங்க, அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது தான், நாங்க வந்து சட்டசபையில் நடக்கிறத வந்து அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலும் 4 வருஷத்துல அது நடக்கவே இல்லை. வெறும் முதலமைச்சர் உரைகள் தான் வருது, எதிர்கட்சி உரைகள்லாம் வரதே இல்லைன்னு நினைக்கிறேன். சுத்தமா வர்றது கிடையாது. வெளியில வந்து அவர் பேசும்போதே வந்து மைக் ஆஃப் பண்றது, வீடியோ ஆஃப் பண்றது, கட் ஆயிடும். இன்னைக்கு வந்து என்ன நடந்ததுன்னே யாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் வந்து சட்டசபை செய்தியாளர் இன்னைக்குன்றது என்ன நடந்துச்சுன்னு சொல்லல, தொடர்ச்சியா 4 முறை செய்யறாரு, 4 முறையும் மைக் ஆஃப் பண்ணப்படுதா? காரணங்கள் உருவாக்கப்படுது ஆளுநரால். ஒரு இடத்துல வந்து பெரியார் பெயர், அண்ணா பெயர், காமராஜர் பெயர், திராவிடம்ன்ற பெயர் பயன்படுத்த மாட்டோம். அவர் வெளிநடப்பு செய்யறதுக்கான காரணத்தை உருவாக்குறாருன்றதானே தெரியுது இதுல. ஏன்னா வந்து அந்த கார்டினல் ரிலேஷன்ஷிப்பை 2 சைட்லேருந்து மெயின்டைன் பண்ணி தான் நான் பார்க்குறேன். இவர் போகும்போது சாக்கடை அடிக்கிறது, கல் அடிக்கிறது, இதை பண்றாங்க. அவர் ஏதாவது சொன்னா இங்க ஒரு ஃப்ரிக்ஷன் வருது. ஆளுநர் உரை, ஆளுநர் உரைன்றது இல்ல தமிழக அரசு தயாரிச்சு கொடுக்கக்கூடியது, அதை அவர் படிச்சு பார்ப்பார். என்ன எங்கேயாவது அவங்க சொல்றதுதான் படிச்சு காமிக்கணும் ரூல் இருக்கா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எங்கேயாவது கான்ஸ்டியூஷன் கிடையவே கிடையாது. 176 தான் சார். ஆனால் எடுத்ததில் பாருங்க. இல்லை சார், நீங்கள் கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் வந்தேன்னா 176 எங்கேயாவது அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை இன்னது செய்கிறோம், இன்னது செய்திருக்கோம், 2 தான் சார். அதை அந்த தொடங்கி வைக்கக்குள்ள கவர்னர் படிக்கணும். எங்கேயாவது கவர்னர் அவர் தன் கருத்துக்களை உரையாக சொல்லலாம் இருந்ததுன்னா 176லையோ வேறு எங்கேயோ நான் உங்ககிட்ட ஓப்பனாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லை சார், நீங்கள் வந்து எங்கேயுமே படிக்கக்கூடாதுன்னு இல்லைல்ல.
கொலை பண்ணக்கூடாதுன்னு எங்க சார் இருக்கு? கொலை பண்ணா தண்டனை தான் இருக்கு. இல்ல தமிழ்மணி சார், நீங்க வந்து சட்டத்தை உங்களுக்கு சாதகமா சொல்றீங்க. புரியுது, புரியாமலாம் இல்ல. நீங்க இல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. புரிஞ்சுட்டு தான் சார் பேசுறேன். பாருங்க சார், கவர்னர் வந்து இங்க பிரச்சனை என்ன வருதுன்னா, கவர்னர் இப்படிதான் நடந்துக்கணும், நாங்க சொல்றதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் தப்பு. இந்த அறிக்கை அரசாங்கம் இந்த ஆண்டுல இன்னது செய்ய போறோம், அது தப்பு சரி வேற. சரிங்க சார். இல்ல நாகராஜ், அதுல ஆளுநர் சொல்றாரு இல்லையா, தமிழ்நாடு அரசாங்கம் நிதிநிலை சார்ந்து சொல்லக்கூடிய தரவுகள் தவறுன்றாரு. ஆளுநருக்கு எங்கிருந்து கிடைச்சது இந்த டேட்டா? ஏங்க ஆளுநர் சீஃப் செக்ரட்டரியோட டேட்டா கிடைக்காதா? சீஃப் செக்ரட்டரி எல்லா டேட்டாவும் மத்திய அரசு சொல்லக்கூடிய டேட்டா வேற, ஆளுநருக்கு ஒரு டேட்டா வந்திருக்குதா? மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த தரவுல தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு இல்லையா, டபுள் டிஜிட் எக்கனாமி வந்திருக்குன்றது மத்திய அரசுடைய டேட்டா. அதிக அளவிலான குற்றச்செயல்கள் உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட். நான் என்ன சொல்றேன், ஆளுநர் வந்து மிக தப்பான டேட்டாவே கொடுத்துட்டார். 13மே அபட்டமான பொய் ஆளுநர் அரசியல் செஞ்சுட்டார். இந்த 13க்கும் ஏன் இதுவரை அரசாங்கம் எந்த ரிபோர்ட்டலும் பண்ணல? காலையில் 9:20 நடந்ததா? 9:30 எல்லாம் முடிஞ்சிடுச்சா? 10 மணிக்குள்ள லைவ் வந்துருச்சா? நான் முடிக்கிறேன். 13 பாயிண்ட் அவங்க சொல்றாங்களா? இல்ல இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து ஆளுநர் பொய் சொல்றாரு, இது எங்க உரையில இல்ல அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, ஆளுநர் உரையே இல்லாம நம்ம எப்படி கண்டினியூ பண்றது? தமிழ்மணி சார் கேட்கிறாரு, ஆளுநருக்கு இப்பதான் அந்த ஞான உதயம் வந்துச்சா? கேட்குற கேள்வி கரெக்டு தான். தப்பு. இந்த 1000 பேர் செத்து போயிட்டாங்க 1000 சொல்றாருல, அந்த பேரை கொடுக்க சொல்லுங்க. நானே சொல்றேன் பதில். எதுக்கு சிஎம் இதுக்கு? இல்லங்க, சிஎம் தானே பதில் சொல்றாரு சார். அவரு சார் இவ்வளவு நாள் ஆளுநர் வைத்த விமர்சனம், ஆளுநர் வந்து குற்றச்சாட்டு தமிழக அரசாங்கம் மேல வைக்கிறார். அரசாங்கத்துக்கு கடமை இருக்குல்ல, இதை நான் தொடர்ந்து பார்க்குறேன். முதலமைச்சர் டிஎம்கே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவும் சரி, இல்ல அரசாங்கமும் சரி, அவங்க மேல குற்றம் வச்சு அந்த குற்றத்துக்கு பதிலே வரது கிடையாது. சார் நீங்க அதை கடந்து போறாங்க. அதிகாரம் இருக்கு சார் உங்களுக்கு. இல்ல வரும், கண்டிப்பா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாரு சார். 3 வருஷம் ஏன் தப்பா எடுத்த வார்த்தை வரக்கூடாது. 3 வருஷம் என்னங்க வச்சிருந்தீங்க வாயில? 3 வருஷம் இது நேத்து காலையில வந்துருச்சுங்களா? இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை. நான் 4 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எடப்பாடி சொல்றாரு இது. இது அதுல லாஜிக் இருக்குல்ல. நீங்க ஆளுநர் என்று மாநில அரசு அழைச்சு கேட்கலாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கடமையை அதுக்கு என்ன நடந்திருக்கு இல்லையா, அதை ஏன் என்கொயரி பண்ணல? திடீர்னு பேரவைக்குள்ள வந்து அதை சொல்லிட்டு போறாரு, அதுவும் அங்க கூட சொல்லல, வெளியில போய் சொல்றாரு அப்படின்றப்போ ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுறது. பேச விடல, மைக் ஆஃப் பண்ணி நீங்க பேச விடல, மைக் ஆஃப் பண்ணி நீங்க அவர் பேச விடல. மைக் ஆஃப் பண்ணதனால போயிட்டாரா? அப்படி சொல்லலையே அவரு. சார் அவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷன் அவர் பட்டியல்ல மைக் ஆஃப் பண்ணப்பட்டது ஒன் ஆஃப் தி ரீசன். ஆமா, தேசிய கீதம் பாடப்படல, குற்ற செயல்கள் அதிகமாகுது, பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது, நிதி சம்பந்தமான விஷயங்கள்ல செயல் சரியில்லை. சார் நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிக்கு மைக் ஆஃப் பண்ணீங்கன்னா அது டெக்கோரமே கிடையாது சார். சார் எனக்கு புரியுது சார். எனக்கு கேட்கக்கூடியது, இந்த ஒரு வருஷத்தை எடுத்துக்கங்களேன், இந்த ஒரு வருஷத்துல எத்தனை முறை மாநில அரசையோ அல்லது துறை சார்ந்த அமைச்சர்களையோ அல்லது மாநில அதிகாரிகளையோ கூப்பிட்டு பேசினாரா? ஏன் அதை செய்யல சார்? மாநில அதிகாரிகள் தான் இவங்க கூப்பிட்டாலே வரமாட்டேன்றதான சார் கம்ப்ளைண்ட். எத்தனை தடவை அமைச்சர் ரகுபதி போய் பார்த்திருக்காரு? ரகுபதி எப்போ பாக்குறாரு? தன்னுடைய அந்த சான்சலர் விஷயத்துல ப்ராப்ளம் வரும்போது பாக்குறாரு. இல்ல அதுக்கும் வெளிப்படையா சொல்ல, நீங்க ரீசன் சொல்றீங்க. அதுக்கு ரீசன் இல்ல நாகராஜ், இல்ல நீங்க சொல்றீங்க சான்சலர் விஷயம் அவங்க என்ன காரணத்துக்காக சந்திச்சாங்கன்றது தெரியல. சரி இல்லங்க, நான் இல்ல சார், அவர் கேக்குறது ஒரே கேள்விதான் சார். ஆளுநர் அரசியல் கட்சியினுடைய தலைவர் மாதிரி செயல்படுறது சரியா? ஆளுநரோட ரோல் என்ன? ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? சார் அரசியல் கட்சி மாதிரி ஆளுநர் செயல்படுறது தவறா இல்லை, அவர் அரசியல் கட்சி மாதிரி செயல்படலை, ரைட்? அவரை வந்து அவர் என்ன நினைக்கிறீங்க? நான் அவர் வந்து ஒரு பப்பட் மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, ரைட்? அப்படிதான் இல்ல, அப்படிதான் இருக்கு. எல்லாரோட தோணும் அப்படிதான் இருக்கு. நான் நில்லா நிக்கணும், உட்காரணும் போனா போறேன், அந்த மாதிரி சார் இங்க இருக்க முடியாது. இல்ல பேரவைக்குள்ள வந்து பேசுறாருல, பேரவையில புடிச்சிட்டு பேசுறாரு இல்லையா, எதிர்க்கட்சி தலைவர் போய் சந்திச்சாரே. நான் என்ன சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, நான் என்ன சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவர் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் வரும்போது பேரவையினுடைய முதல் முறையை வாசிக்க மறுக்கிறார். இரண்டாவது விஷயம், தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கோப்புகள்ல கையெழுத்து போட மாட்டேன்றார். இது நடைமுறை பிரச்சனை இல்லையா? அந்த கோப்புல எது கரெக்டா இருக்கு எது தப்பா இருக்குன்னு யாருக்கு தெரியும்ன்றா சார்? அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவு சார். ஆமா சார், முதலமைச்சர் இல்ல சார், முதலமைச்சர் விரும்பினாலும் அவர்தான் முதலமைச்சர்.
அவர் மக்களுடைய பிரதிநிதி, அமைச்சரவை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆளுநருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறப்போ அமைச்சரவை நீங்க குறைச்சு மதிப்பிடுவீங்களா? அமைச்சரவை யாரும் குறைச்சு ஆமா சார், அமைச்சரவை கொடுக்கறதான லிஸ்ட். அமைச்சரவை தான் கோப்புகளை கொடுக்குது. அமைச்சரவை தான் கோப்பு கொடுக்குது. அந்த கோப்புக்குள்ள அமைச்சரவை எதற்காக கொடுக்குதுன்னு இருக்குல்ல. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி போன்ற ஒரு இது என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியும். இல்ல அப்படி கிடையாது. அந்த கோப்புல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீட் வேணுமா வேணாமான்றது அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவு. அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவு அமைச்சரவை முடிவு இல்ல சார், மக்களுடைய முடிவு. இல்ல மக்களுடைய முடிவு. நோ நோ, நீட்ல நீங்க பொய்யான ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் வந்த முதல் நாள்ல கழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு அரசியல் களத்துல பேசுறது. அரசியல்வாதி அப்படிதான் நடந்துக்குவாங்க. அரசியல் களம் சார், அமைச்சரவை எடுக்கிற முடிவு சார். அமைச்சரவை ஒரு தீர்மானம் ஏற்றுது. அவர் சொல்றது தப்பே இல்ல, கரெக்ட் தான். ஆனால் அரசியல்வாதி அதை செய்வான். அதுக்கு தான் உங்களை கவர்னரா மேல வச்சு. அதுதானே சார். சார் இங்க பாருங்க, இங்க வந்து என்னன்னா நான் சொல்றதெல்லாம் அவர் கேட்கணும், உட்காந்துருக்கணும். வந்தீங்கன்னா டீ பார்ட்டி கொடுப்பேன், இல்லைனா போறோம்னா தட் கைண்ட் ஆஃப் கண்டர் எல்லா கவர்னரும் இருக்க மாட்டாங்க. எங்க சார் பண்ணிருக்காங்க அப்படி? இல்ல கிடையாது சார். எந்த இடத்துலயா நாங்க சொல்றதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளவு அக்ரெசிவா தான் சார் இருக்கு. எவ்வளவு அக்ரெசிவான டோன் ஆளுநர் எடுத்திருக்காரு. அப்பெல்லாம் கூட தொடர்ச்சியாக மாண்பை பாதுகாக்கணும்னு தானே கூப்பிடுறாங்க. எங்க அவர் சொல்றாரு கேரளா மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடலாம்ல தமிழ்நாடு. எடுக்க சொல்லுங்க சார். அதுதான் சார் எடுக்க சொல்லுங்க. நீங்க எடுங்க மாத்துறது இல்ல சார். நீங்க எடுங்க. ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? நீங்க ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க. நீங்க தானே சொல்றீங்க ஆளுநர் பண்ண தப்பு, ஆளுநர் அரசியல் செய்யறாரு, ஆளுநர் அது செய்யறாரு. சரி, ஆளுநர் அரசியல் செய்யறாரு, நாங்க ஆளுநர் வச்சு எதுவும் பண்ண மாட்டோம் சொன்னார்ல. கேரளா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாருல, ஏன் உங்களால பண்ண முடியல? ஏங்க இந்த யூனிவர்சிட்டி கேஸ் உங்களுக்கு தெரியும், கடைசியில வந்து என்ன சார் ஆச்சு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு இல்ல சார், இது எல்லாமே இருக்கு சார். இது எல்லாமே எதிர்க்கட்சிகளோட ரோல் தானே. எதிர்க்கட்சி சட்டமன்றம், நீதிமன்றம் அதனுடைய வேலைகளை செய்யுது. ஆளுநருக்கு என்ன சார் வேலை? இது பாருங்க, ஆட்சியில தப்பு நடந்தா எதிர்க்கட்சி கேட்கும். ஆட்சியில தப்பு நடந்தா ஆளுநர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு சார். இருக்கா சார்? சந்தேகமே இருக்கா? இந்த என்னைக்கு கேட்டாரு தான் நான் திருப்பி இல்ல அது சொல்றேன். அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 3 வருஷமா வர மன்னிச்சுக்கோங்க. இல்ல இல்ல இதுதான் உங்க பதில்ல நான் பேசுறதுல அர்த்தம் இல்ல. 3 வருஷம் ஏன் வாயில சும்மா மூடிக்கிட்டு இருந்தீங்க நீங்க? சீஃப் செக்ரட்டரி கம் இல்ல சார், சீஃப் செக்ரட்டரி கூட 4 மீட்டிங்ஸ் அவர் போயிருக்காரு சார். இந்த 3 வருஷத்துல 4 முறை சீஃப் செக்ரட்டரியோட மீட் பண்ணிருக்காரு. நான் கேக்குறது இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் எடுத்துக்கிட்டு வா. என்னைக்கு சொன்னாரு சீஃப் செக்ரட்டரி கிட்டயோ ஹோம் செக்ரட்டரி கிட்டயோ? அது விவாதிக்கும்.